இப்போ இந்தியாவோட நிலைமை என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 38 டிகிரி, 40 டிகிரின்னு வெயில் மண்டைய பொளக்குது. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம வீட்ல ஒரு ஏசி இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தோணியிருக்கும். இப்போ மார்க்கெட்ல இருக்கிறதுல பெஸ்ட்டான ஏசி பார்த்து ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக ஒரு லிஸ்ட்ட ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அது என்னென்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்க ஏசிய நீங்க செலக்ட் பண்றப்போ சில விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு 1 டன் ஏசி போதுமா? இல்ல 1.5 டன் ஏசி தேவைப்படுமா? நீங்க 3 ஸ்டார் ஏசி வாங்கணுமா? இல்ல 5 ஸ்டார் ஏசி வாங்கணுமா? 2025 மாடல் ஏசி வாங்குறதா? இல்ல 2026 மாடல் ஏசி வாங்குறதா? நீங்க நான் இன்வெர்ட்டர் ஏசி வாங்கணுமா? இல்ல இன்வெர்ட்டர் ஏசி வாங்கணுமா? இந்த நான் இன்வெர்ட்டர் ஏசி வெர்சஸ் இன்வெர்ட்டர் ஏசி தான் ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா, உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்ல சேவ் பண்ண போறதே இந்த டாபிக் தான். ஸோ, அத நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்க ஏசிய உங்களால நிம்மதியா வாங்க முடியும். ஏன்னா, ஏசிங்கிறது ஒரு பெரிய பர்ச்சேஸ். நீங்க தப்பான ஏசிய வாங்கிட்டு ஃபீல் பண்றதுல எந்த யூஸும் இல்ல. நீ தப்பானவன். இல்லண்ணா. நீ தப்பானவன் தான். இந்த விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம கீழ இருக்கிற அந்த லைக் பட்டன தட்டி விட்டுருங்க. நீங்க 2026 மாடல் ஏசி வாங்குறதா? இல்ல 2025 மாடல் ஏசி வாங்குறதா? லேட்டஸ்டான 2026 மாடல் ஏசிஸ் பார்த்தீங்கன்னா, 2025 மாடல்ஸ விட அட்லீஸ்ட் 3ல இருந்து 5% வரைக்கும் அதிகமான பிரைஸ்ல தான் விக்கிறாங்க. இதுக்கு காரணம் லேட்டஸ்டா வந்திருக்கிற BEE ஓட எனர்ஜி எஃபிஷியன்சி ரேட்டிங் தான். காட்டுப்பா பயல. ஆனா இதுல நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதிய மாடல் ஏசிஸ் 2025 மாடல்ஸ விட ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 10% ஆவது எலக்ட்ரிசிட்டிய சேவ் பண்ணுது. ஸோ நீங்க அதிகமா ஏசிஸ் யூஸ் பண்றவங்களா இருந்தா 2026 மாடல் ஏசிய சூஸ் பண்றது நல்லது. நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். உங்களுக்கு 1 டன் ஏசி போதுமா? இல்ல 1.5 டன் ஏசி தேவைப்படுமா? ஓகே. உங்க ரூம் சைஸ் பெருசா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அதிக டன் கெப்பாசிட்டி இருக்கிற ஏசி தேவைப்படும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, உங்க ரூம் சைஸ் 150 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளாடி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு 1 டன் ஏசியே போதும். இதே இது 150 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 250 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளாடி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு 1.5 டன் ஏசி தேவைப்படும். இதுவே உங்களுக்கும் 250 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் அதிகமா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு 2 டன் ஏசி தேவைப்படும். தேவையில்லை. நீங்க 3 ஸ்டார் ஏசி வாங்கணுமா? இல்ல 5 ஸ்டார் ஏசி வாங்கணுமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏசிங்கிறது எவ்வளோ எலக்ட்ரிசிட்டிய கன்சியூம் பண்ணும், கரண்ட் பில் எல்லாம் எவ்வளோ வரும்னெல்லாம் தெரியும். ஆப்வியஸா 5 ஸ்டார் ஏசிங்கிறது கம்மியான எலக்ட்ரிசிட்டி தான் கன்சியூம் பண்ணும். ஆனா இந்த 5 ஸ்டார் ஏசி எல்லாருக்கும் தேவைப்படாது. என்ன அது? லட்டு. அது தெரியுது. இவ்வளவு பெருசா தான் போடணுமா? ஆ? ஏன் சின்னதா போட்டா ஆகாதா? நீங்க ஒரு வருஷத்துல 3ல இருந்து 4 மாசம் தான் உங்க ஏசிய யூஸ் பண்ண போறீங்க. அதுவும் ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துக்கு உள்ளாடி தான் யூஸ் பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு 3 ஸ்டார் ஏசியே போதும். அதுக்கும் அதிகமா நீங்க யூஸ் பண்றவங்களா இருந்தா 5 ஸ்டார் ஏசி போறது நல்லது. கெட்டதுலயே ஒரு நல்லது நடக்குது. இப்போ நம்ம முக்கியமான டாபிக்கு வருவோம். நீங்க நான் இன்வெர்ட்டர் ஏசி வாங்குறதா? இல்ல இன்வெர்ட்டர் ஏசி வாங்குறதா? இது கூலிங் பத்தினது மட்டும் கிடையாது. இதுல எனர்ஜியோட சயின்ஸ் இருக்கு, மோட்டாரோட பிசிக்ஸ் இருக்கு, உங்க எலக்ட்ரிசிட்டி பில்லோட மேத்ஸும் இருக்கு. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. நம்ம இன்வெர்ட்டர்ங்கிற விஷயத்துல முன்னாடி ஒரு ஏசி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன நினைப்பீங்க? உங்க ஏசி உங்க ரூம கோல்ட் ஆக்குது அப்படிதானே? அது உண்மை இல்ல. சயின்ஸ்ல கோல்டுங்கிற வார்த்தையே கிடையாது. இங்க 2டே விஷயம் தான் இருக்கு. ஒண்ணு ஹீட், இன்னொன்னு ஆப்சென்ஸ் ஆஃப் ஹீட். அததான் உங்க ஏசி பண்ணுது. உங்க ரூம்ல இருக்கிற ஹீட்ட ரிமூவ் பண்ணுது. அது எப்படி பண்ணுதுன்னா, உங்க ஏசிய ஒரு ஸ்பாஞ்சா நினைச்சுக்கோங்க. இதுல ரெஃப்ரிஜரண்ட்ங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. இந்த ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு ஒரு வினோதமான தன்மை இருக்கு. இதால லிக்விட்ல இருந்து கேஸா மாற முடியும். அதுவும் நல்லா குறைஞ்ச டெம்பரேச்சர்லயே. இந்த கேஸ் உங்க ரூம்ல இவாப்பரேட் ஆகுறப்போ, உங்க ரூமோட ஹீட்ட உங்க ஏசி இன்டோர் யூனிட் ஸ்பாஞ்ச் மாரி அப்சர்வ் பண்ணிரும். அந்த ஹீட் அதுக்கப்புறமா அவுட்டோர் யூனிட்டுக்கு டிராவல் ஆகும். இங்க கம்ப்ரஸர்ங்கிற மெஷின் இந்த ஹீட்ட ஸ்குவீஸ் பண்ணும். அப்புறம் அது அட்மாஸ்பியர்ல ஹாட் ஏரா ரிலீஸ் பண்ணும். இப்போ அந்த ரெஃப்ரிஜரண்ட் திரும்ப வாட்டரா கூல் ஆகி இன்டோர் யூனிட்டுக்கு டிராவல் பண்ணி திரும்ப ஹீட் அப்சர்வ் பண்ணும். இந்த சைக்கிள திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்க கம்ப்ரசர் தான் இந்த மொத்த ப்ராசஸ்க்கும் ஹார்ட்டா செயல்படுது. அது மட்டும் இல்ல, உங்க எலக்ட்ரிசிட்டி பில் எகிறி வர்றதுக்கும் உங்க கம்ப்ரசர் தான் காரணம். இந்த கம்ப்ரசர எப்படி கண்ட்ரோல் பண்றது? அப்படிங்கிறதுல தான் இன்வெர்ட்டர் ஏசிக்கும், நான் இன்வெர்ட்டர் ஏசிக்குமான வித்தியாசமே வருது. இப்ப நம்ம நான் இன்வெர்ட்டர் ஏசி பத்தி பார்க்கலாம்.
உங்க நான் இன்வெர்ட்டர் ஏசியில் நீங்க டெம்பரேச்சரை 24 டிகிரி செல்சியஸ்ல வைக்கிறீங்கன்னா அது உங்க ரூம் டெம்பரேச்சரை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கும். உங்க ரூம் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்குதுன்னு வைங்க. உங்க இன்டோர் யூனிட் கம்ப்ரஸருக்கு ஒரு சிக்னலை சென்ட் பண்ணும். அந்த சிக்னல் கிடைச்சதும் கம்ப்ரஸர் மேக்ஸிமம் ஸ்பீட்ல ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த கம்ப்ரஸருக்கு ஸ்லோவா ரன் பண்ண எல்லாம் தெரியாது, எப்பவுமே மேக்ஸிமம் ஸ்பீட்ல தான் ரன் ஆகும். இப்போ உங்க ரூம் டெம்பரேச்சர் 24 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணுதுன்னு வைங்க. உங்க தெர்மோஸ்டாட் இன்னொரு சிக்னலை கம்ப்ரஸருக்கு சென்ட் பண்ணும். கம்ப்ரஸர் ஒரேடியா ஸ்டாப் ஆகிரும். ஆனா உங்க ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்போ ஒரு 25 டிகிரி 26 டிகிரிக்கு திரும்ப போகுதுன்னு வைங்க. அப்போ திரும்ப கம்ப்ரஸர் ஃபுல் ஸ்பீட்ல ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதனால தான் உங்க நான் இன்வெர்ட்டர் ஏசியில் எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த நான் இன்வெர்ட்டர் ஏசிஸ் கம்மியான ப்ரைஸில் கிடைக்கலாம். ஆனால் அதில் நீங்கள் சேவ் பண்ண காசை கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எலக்ட்ரிசிட்டி பில்லாக கட்டுவீங்க. இதில் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. உங்கள் ரூம் டெம்பரேச்சர் மேலேயும் கீழேயும் போயிட்டே இருக்கிறனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு டெம்பரேச்சர் கிடைக்காது. இப்போ நம்ம மாடர்ன் எனர்ஜி எஃபிஷியன்சியோட ஹீரோவை பற்றி பார்க்கலாம். அதுதான் இன்வெர்ட்டர் ஏசிஸ். ஒரு நான் இன்வெர்ட்டர் ஏசியில் பிரெயினை பொறுத்துனா எப்படி இருக்கும்? இன்வெர்ட்டர் ஏசியில் ஒரு வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் அந்த பிரெயின். இதால் கம்ப்ரஸர் ஸ்பீடை மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் ஏசியை 24 டிகிரி செல்சியஸில் வைக்கிறீங்கன்னா ஆரம்பத்தில் இதுவும் ஃபுல் ஸ்பீடில் தான் கம்ப்ரஸரை ரன் பண்ணும். ஆனால் அந்த 24 டிகிரி செல்சியஸை நெருங்குறப்போ இதோட பிரெயின் வேலை செய்ய ஆரம்பிக்கும். கம்ப்ரஸரை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக இது கம்ப்ரஸரை ஸ்லோ டவுன் பண்ணும். ஃபர்ஸ்ட் இதோட ஸ்பீடை ஒரு 60% அளவுக்கு ஸ்லோ பண்ணும். அதுக்கப்புறம் 40%, 15%ன்னு கடைசியாக ஒரு ஸ்லோவான க்ரூஸ் மோடில் தான் இது ரன் ஆகிட்டே இருக்கும். இதனால் எலக்ட்ரிசிட்டி சேவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் கோல்டான ஏர் ஃப்ளோ நேச்சுரலாக கம்ஃபர்டபுளாக வந்துட்டே இருக்கும். பெரிய அளவு சவுண்டும் இருக்காது. இந்த இன்வெர்ட்டர் ஏசிஸ் நான் இன்வெர்ட்டர் ஏசியை விட ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அந்த ப்ரைஸ்க்கு அது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். பொருள் அந்த மாதிரி இருக்காருமா. இப்போ நம்ம இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டுக்கு போவோம். இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட் 1 டன் ஏசி எதுன்னு பார்ப்போம். பை த வே இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஏசி பேனசானிக்கோட ஸ்மார்ட் ஏசி தான். இதில் 3 ஸ்டார் மாடலும் இருக்குது, 5 ஸ்டார் மாடலும் இருக்குது. இது 2026 மாடல் ஏசி தான். இந்த ஏசியில் நான் இன்வெர்ட்டர் ஏசி இருந்தாலும் நான் இன்வெர்ட்டர் ஏசியை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதில் ஸ்மார்ட் ஹோம் ஃபீச்சர் இருக்குது. உங்களால் இந்த ஏசியை ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி ஃபோனில் இருந்தே இதை ஆப்ரேட் பண்ண முடியும். இதோட கூலிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3450 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கன்வெர்ட்டிபிள் ஏசி. இதால் மேக்ஸிமமாக 55 டிகிரி செல்சியஸ் இருக்கிற ரூம் டெம்பரேச்சரை கூல் பண்ண முடியும். இதுக்கு 1 இயர் ப்ராடக்ட் வாரண்டியும் 5 இயர்ஸ் பிசிபி வாரண்டியும் 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுக்குறாங்க. நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா ஏசியோட அமேசான் பையிங் லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குறனால உங்களுக்கு எந்த லாஸும் இருக்காது. ஆனால் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹேயரோட ஏஐ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. இதுவும் ஒரு 1 டன் ஏசி தான். இது 2025 மாடல். 5 ஸ்டாரும் இருக்குது, 3 ஸ்டார் மாடலும் இந்த ஏசியில் இருக்குது. இதுவும் இன்வெர்ட்டர் ஏசி தான். ஸ்மார்ட் ஹோம் ஃபீச்சரும் இதில் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி ஃபோனில் இருந்தே ஆப்ரேட் பண்ண முடியும். இதோட கூலிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3600 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு கன்வெர்ட்டிபிள் ஏசி தான். இதால் மேக்ஸிமமாக 60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூல் பண்ண முடியும். இதுக்கு 5 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டியும் 12 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்ஜியோட 2026 மாடல் 1 டன் ஏசி. இது ஒரு 4 ஸ்டார் ஏசி. இது 2026 மாடல் ஆனனால எனர்ஜி எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கும். இதில் ஸ்மார்ட் ஹோம் ஃபீச்சர் கிடையாது. ஒய்ஃபைலலாம் நீங்கள் இதை கனெக்ட் பண்ண முடியாது. இதோட கூலிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3500 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு கன்வெர்ட்டிபிள் ஏசி தான். இதால் மேக்ஸிமமாக 55 டிகிரி செல்சியஸ் இருக்கிற ரூமையே கூல் பண்ண முடியும். இதுக்கு 1 இயர் ப்ராடக்ட் வாரண்டியும் 5 இயர்ஸ் பிசிபி வாரண்டியும் 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைக்கினோட 1 டன் ஏசி தான். இதில் 3 ஸ்டார் மாடலும் இருக்குது, 5 ஸ்டார் மாடலும் இருக்குது. நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறது 2026 வந்த புதிய மாடல். இது ஒரு இன்வெர்ட்டர் ஏசி தான். ஆனால் இதில் ஸ்மார்ட் ஹோம் ஃபீச்சரோ கன்வெர்ட்டிபிள் ஃபீச்சரோ கிடையாது. இது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இதோட கூலிங் கெப்பாசிட்டி 3500 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் 55 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மேக்ஸிமமாக இருக்கிற ரூம் டெம்பரேச்சரை கூல் டவுன் பண்ணும். இதுக்கு 1 இயர் ப்ராடக்ட் வாரண்டியும் 5 இயர்ஸ் பிசிபி வாரண்டியும் 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ளூ ஸ்டாரோட 1 டன் ஏசி. இதில் 3 ஸ்டார் மாடலும் இருக்குது, 5 ஸ்டார் மாடலும் இருக்குது.
நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறது 2025 மாடல் ஏசி தான். இது ஒரு இன்வெர்டர் ஏசி அண்ட் இதில் ஸ்மார்ட் ஹோம் ஃபீச்சர் எதுவும் இல்லை. நீங்கள் ஸ்மார்ட் ஹோம் ஃபீச்சர் இருக்கிற ப்ளூ ஸ்டார் ஏசி வாங்கினேன்னா இன்னும் அதிகமான ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஒரு கன்வெர்ட்டிபிள் ஏசி. உங்களால் இந்த ஏசியை 0.6 டன்னாகவும் 0.8 டன்னாகவும் 1 டன்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதால் மேக்ஸிமமாக 52 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூல் டவுன் பண்ண முடியும். இதுக்கு 1 இயர் ப்ராடக்ட் வாரண்டியும் 5 இயர்ஸ் பிசிபி வாரண்டியும் 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுக்குறாங்க. நம்ம இன்னைக்கு கடைசியாக பார்க்க போகிறது ஐஎஃபியோட கோல்டு ப்ரோ சீரீஸ் 1 டன் ஏசி தான். இதில் 5 ஸ்டார் ஏசி மட்டும்தான் இருக்குது. இதில் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறது 2025 மாடல். இது ஒரு இன்வெர்டர் ஏசி. இதில் ஸ்மார்ட் ஹோம் ஃபீச்சரும் இருக்குது. ஸோ உங்களால் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி ஃபோன்லேருந்து ஆப்ரேட் பண்ண முடியும். இது ஒரு கன்வெர்ட்டிபிள் ஏசியும் கூட. அண்ட் உங்களால் மேக்ஸிமமாக 55 டிகிரி செல்சியஸ் இருக்கிற ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் கூல் பண்ண முடியும். இதோட கூலிங் கெப்பாசிட்டி 3500 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு 1 இயர் வாரண்டியும் 5 இயர்ஸ் பிசிபி அண்ட் மோட்டார் வாரண்டியும் 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுக்குறாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பிக் பண்ணியிருக்கிறது பேனசோனிக்கோட 2026 மாடல் ஏஐ ஒய்ஃபை ஏசி தான். இது ஒரு 1.5 டன் 5 ஸ்டார் ஏசி. வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜில் இருந்தெல்லாம் பேனசானிக் வெளியே போயிட்டாங்க. ஆனால் ஏசி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே பண்ணுறாங்க. இதில் 5.8 ஐசிஆர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேட்டிங்னு சொல்லலாம். இதனால் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. பேனசானிக் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஏசிக்கு 1 இயர் வாரண்டியும் பிசிபிக்கு 5 இயர் வாரண்டியும் கம்ப்ரஸருக்கு 10 இயர்ஸ் வாரண்டியும் கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு ஸ்மார்ட் ஹோம் ஆப் கனெக்டிவிட்டியும் இருக்குது. ஆப்பில் இருந்து உங்களால் ஏசியை கண்ட்ரோல் பண்ண முடியும். பேனசானிக்கில் சேம் மாடலில் ஒரு ஒய்ஃபை இல்லாத வேரியண்ட்டும் இருக்குது. அதோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். பை த வே, நான் சொல்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்குறதா இருந்தால் அமேசான் பையிங் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஏன் லிங்கை யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த லாஸும் இருக்காது. பட் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட அடுத்த ரெக்கமெண்டேஷன் டைக்கினோட 1.5 டன் ஏசி. இதில் 3 ஸ்டாரும் இருக்குது 5 ஸ்டாரும் இருக்குது. இதோட கூலிங் கெப்பாசிட்டி பேனசானிக்கை விடவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதில் ஒய்ஃபை எதுவும் கிடையாது. ஸோ ஆப் வச்செல்லாம் உங்களால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதோட ஐசிஆர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.2 கொடுத்துருக்காங்க. இதுக்கு 1 இயர் ப்ராடக்ட் வாரண்டியும் 5 இயர்ஸ் பிசிபி வாரண்டியும் 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுக்குறாங்க. இதோட பையிங் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஏசி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாரோட ஏஐ ப்ரோ ஒய்ஃபை எனேபிள்ட் ஸ்மார்ட் இன்வெர்டர் ஏசி. நீங்கள் இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த ப்ளூ ஸ்டார் ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டன் ஏசி. இதுலேயும் 3 ஸ்டாரும் இருக்குது 5 ஸ்டாரும் இருக்குது. இது ஒரு இன்வெர்டர் ஏசி. இதை நீங்கள் கன்வெர்ட்டிபிள் ஏசியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னதான் இது 1.5 டன் ஏசியாக இருந்தாலும் இதை நீங்கள் கன்வெர்ட்டிபிள் மாடலில் 0.8 டன்னாகவும் 1 டன்னாகவும் 1.3 டன்னாகவும் 1.5 டன்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஒய்ஃபை ஏசி. அதனால உங்களுக்கு ஆப் மூலமாக இதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். ப்ளூ ஸ்டார் ஏசிஸ் பார்த்தீங்கன்னா கூலிங் ரொம்ப நல்லாவே இருக்கும். இன்ஃபேக்ட் நானும் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் ஏசி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இதோட மெயின் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட வாரண்டி தான். இதில் பார்த்தீங்கன்னா 1 இயர் ப்ராடக்ட் வாரண்டியும் 5 இயர்ஸ் பிசிபி வாரண்டியும் லைஃப் டைம் கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்ரஸருக்கு இதில் மட்டும்தான் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிற ஏசி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேயரோட 1.5 டன் ஏசி. ஹேயர் ஏசியும் கூலிங் நல்லாவே இருக்கும். இதில் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 60 டிகிரிஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இதை நம்ம வேற எந்த ஏசிஸ்லையும் பார்க்க முடியாது. இதுலயும் ஒய்ஃபை கனெக்ஷன் அண்ட் ஆப் கண்ட்ரோல் சப்போர்ட் இருக்கு. ஆனா ஆப் கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு. ரொம்ப ரெஸ்பான்சிவாலாம் இருக்காது. சுருட்டு பிடிக்கிற மூஞ்சி சிகரெட் பிடிக்குது பாரு. உன்னோட பெரிய அளப்பரியா போச்சுப்பா. இதுல 5 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டியும் 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுக்குறாங்க. இதோட எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏசி கூலிங் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது வோல்டாஸோட வெர்டிஸ் எலைட் மார்வல் 1ங்கிற இந்த ஏசி தான். இது ஒரு 3 ஸ்டார் ஏசி. இதோட பவர் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இது ஒரு 1.5 டன் கெப்பாசிட்டியோட வருது. இதோட மெயின் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட சர்வீஸ் நெட்வொர்க் தான். இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 30,000 சர்வீஸ் நெட்வொர்க்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லாஸ்டான ஏசி என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்யூ பை ஃப்ளிப்கார்ட். இதுதான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் 1.5 டன் ஏசி. இதில் ஒய்ஃபையோ எந்த ஆப் சப்போர்ட்டுமோ எதுவுமே இல்லை.
இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட்டும் ஃப்ளிப்கார்ட்டோடது ரொம்ப ஒய்டாலாம் கிடையாது. இன்ஸ்டாலேஷன் டிலே ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. மீதி என்ன மீன்கள் விற்கப்படும். பின்ன என்ன மான்களா விக்கிற? பட் உங்களுக்கு 1.5 டன்ல ஒரு சீப்பஸ்ட் ஒரு கம்மியான பிரைஸ்ல ஒரு ஏசி எடுக்கணும்னா நீங்க கண்டிப்பா மார்க்யூ பை ஃப்ளிப்கார்ட்டை செக் பண்ணலாம். நான் இன்னைக்கு மென்ஷன் பண்ண எந்த ஏசியை நீங்க வாங்குறதா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க 1.5 டன் ஏசி பாக்குறீங்கன்னா என்னோட 1.5 டன் ஏசி வீடியோவும் போய் செக் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க என்ன லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேரு மேக்ஸ்வெல்.